மதுரையில் ரஜினி ரசிகரின் ரஜினி பவனம் அரும்பாடுபட்டு வீடு கட்டி அதன் முன்னே ரஜினி சிலையுடன் கூடிய கோவில் அமைத்து அதை ரஜினி ரசிகர் ஒருவரை வைத்து திறக்க வைத்து கொண்டாடிய மதுரை ரஜினி ரசிகர் சரவணன். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ரஜினி ரசிகர் கோல்டன் சரவணன் ரஜினியின் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு இலவச வேட்டி சேலை, மாணவர்களுக்கு இலவச கல்வி உதவிகள் போன்ற நற்பணிகளை செய்து வந்ததுடன் ரஜினியின் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் படம் வெற்றி பெறுவதற்காக மண் சோறு சாப்பிடுவது, அலகு குத்துவது, பறவை காவடி எடுப்பது போன்ற நேர்த்திக் கடன்களையும் செய்து வந்தார். அவருடைய நீண்ட நாள் ஆசையான சொந்த வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டின் முன்னே ரஜினி சிலையுடன் கூடிய கோவில் அமைத்து அதற்கு ரஜினி பவனம் என பெயரிட்டு திறப்பு விழா கண்டுள்ளார். வீட்டுத் திறப்பு விழாவிற்கு ரஜினியின் சகோதரர் சத்ய நாராயணா கேக்வாட் வருவதாக இருந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வர முடியாமல் போய்விட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை வந்திருந்த ரஜினியின் மகள் சௌந்தர்யா ரஜினி ரசிகர் சரவணனை நேரில் அழைத்து அவரை வாழ்த்தியதோடு அவரது வீட்டு சாவியையும் கொடுத்து கௌரவித்திருந்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் துணைச் செயலாளர் அழகர்சாமி ரஜினி பவனம் வீட்டில் முன் அமைக்கப்பட்டுள்ள ரஜினி சிலையுடன் கூடிய கோவிலை திறந்து வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட ரஜினி ரசிகர்கள் ரஜினி சிலையை நாங்கள் திறந்து வைத்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறோம் என தெரிவித்தனர். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.